ஓடும் ரயிலில் தனக்கு நடந்த பயங்கரத்தை அதிர்ச்சியோடு விவரிக்கும் கர்ப்பிணி பெண்ணின் பகீர் வீடியோதான் இது. இங்கேருந்து ஜோலார்பேட்டுக்கு வரப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆக போகிறோம். ஒருத்தர் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டானா. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 hour அமைதியாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு அவன் என் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா. 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. வந்துட்டு முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அந்த வாசலில் போட்டு தள்ளி விட்டான்னா. இந்த அக்கிரமத்தை செய்த படுபாதகன் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. ஒரு கொலை, பல வழிப்பறி, செல்போன் பறிப்பு என பல குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட இந்த கொடூரனின் அடுத்த வெறியாட்டம்தான் இந்த கர்ப்பிணி பெண். ஓடும் ரயிலில் நடந்தது என்ன என்று தெரிந்து கொள்ள வேலூர் செய்தியாளர் பிரபாகரனோடு விசாரணையை தொடங்கினோம். ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான இளம் பெண். இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. கணவனோடு திருப்பூரில் வசித்து வந்திருக்கிறார். வீட்டிலேயே டைலரிங் வேலை செய்து வரும் அந்த பெண் தற்போது 4 மாத கர்ப்பிணி. சம்பவத்தன்று சித்தூரில் உள்ள தாயை பார்ப்பதற்காக கோவையிலிருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் ஏறியிருக்கிறார். காலை 6:40 மணிக்கு கணவன் தான் அந்த பெண்ணை திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து ஏற்றிவிட்டுள்ளார். பெண்கள் கோச்சில் பயணித்த போது வண்டி ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் நின்றிருக்கிறது. அப்போது பெட்டியில் இருந்தவர்கள் இறங்கிவிட பெண்கள் கோச்சில் கர்ப்பிணி பெண்ணை தவிர யாரும் இல்லை. அந்த சமயத்தில்தான் ஒரு மர்ம நபர் பெண்கள் கோச்சில் ஏறியிருக்கிறார். உடனே கர்ப்பிணி பெண், இது பெண்கள் கோச், கீழே இறங்குங்கள் என கூறியிருக்கிறார். அதற்கு அந்த நபரோ, தெரியாமல் ஏறிவிட்டேன், அடுத்த ஸ்டேஷனில் மாறி விடுகிறேன் என கூறிவிட்டு கழிவறைக்குள் நுழைந்திருக்கிறார். சற்று நேரத்தில் சட்டை பேண்டை கழற்றிவிட்டு அரை நிர்வாண கோலத்தில் வெளியே வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணின் முன் நின்றிருக்கிறார் அந்த நபர். திடீரென அந்த பெண்ணின் ஆடைகளை கிழித்து தவறாக நடக்க முயற்சித்துள்ளார். அப்போது அந்த பெண் கத்தி கூச்சலிட்டதால் கர்ப்பிணி என்றும் பாராமல் அடித்து தலைமுடியை பிடித்து தரதரவென இழுத்து வந்து ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டிருக்கிறார். ரயிலில் இருந்து யாரோ தவறி விழுந்ததாக நினைத்த சக பயணிகள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த கணமே போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கி இருக்கிறார்கள். உடல் முழுவதும் காயங்களோடு மயங்கி கிடந்த பெண்ணை வேலூர் கேவி குப்பம் அருகே மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். சிகிச்சையில் இருந்த கர்ப்பிணி பெண்ணிடம் போலீசார் விசாரித்த போது தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய நபரின் சட்டையை அடையாளமாக கூறியிருக்கிறார். உடனே போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த பெண் கூறிய சட்டை அணிந்து சுற்றித் திரிந்த ஒரு நபரை போலீசார் கைது செய்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் அந்த நபர் சாதாரண ஆளில்லை, ஒரு கொடூர குற்றவாளி என்று தெரிந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர் ஹேம்ராஜ். குடியாத்தம் அருகே உள்ள கீழ் ஆலத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர். 25 வயதான இவர் மீது செல்போன் பறிப்பு, கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் மீது குண்டாஸ் சட்டமும் போடப்பட்டுள்ளது. ஓடும் ரயிலில் தனிமையில் இருக்கும் பெண்களை குறிவைத்து செல்போன் பறிப்பது இவரது வழக்கம். அப்படி அந்த பெண்கள் கத்தி கூச்சலிட்டால் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டு எஸ்கேப் ஆகிவிடுவாராம். அப்படித்தான் காட்பாடி ரயில் நிலையம் அருகே ஒரு பெண்ணை கீழே தள்ளி கொலை செய்ய முயன்ற வழக்கில் 11 மாதம் சிறையில் இருந்தார் ஹேம்ராஜ். அதன் பிறகு வெளியே வந்து ஒரு பகீர் கொலையை அரங்கேற்றியிருக்கிறார்.
சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்தவர் 32 வயதான தீபா. இவரிடம் தன்னை ரயில்வே அதிகாரி என்று பொய் சொல்லி காதல் வலையில் வீழ்த்தி அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்தார் ஹேம்ராஜ். பின் தீபா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ஹேம்ராஜை வற்புறுத்தியுள்ளார். ஆனால் தீபா தன்னை விட 7 வயது மூத்த பெண் என்பதால் திருமணம் செய்ய மறுத்திருக்கிறார். இதனால் தீபாவின் நச்சரிப்பு அதிகரித்துள்ளது. அப்போதுதான் தீபாவை குடியாத்தம் ரயில் நிலையத்திற்கு வரவழைத்து ஆளரவமற்ற புதருக்குள் அழைத்துச் சென்று கல்லால் அடித்து கொடூரமாக கொலை செய்தார். அந்த வழக்கில் கைதாகி சிறை சென்ற ஹேம்ராஜ் மீண்டும் வெளியே வந்து தற்போது இந்த கர்ப்பிணி பெண்ணிடம் தனது கோர முகத்தை காட்டியுள்ளார். அப்படியே எங்க பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கை உடஞ்சிட்டு சட்டை எடுத்து சட்டை எடுத்து இந்த பேப்பர் எடுத்து வச்சு கட்டி அனுப்புனாங்க. தொடர்ந்து ஹேம்ராஜை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இவற்றை களையெடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.